உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அவங்க வெளிச்சத்துல இல்ல, வீட்டுல ரூம்ல லைட் எரியுது, ஆனா அவங்க இருட்டுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க கூட இந்த சர்ச்சில் இவ்வளவு லைட் வெளிச்சத்துல, இவ்வளவு வெளிச்சத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கை இருளுக்குள்ளே இருக்கிறது. நீங்க ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிறீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சின்றது சுத்தமா இல்ல, நம்பிக்கைன்றது கொஞ்சம் கூட இல்ல, வாழக்கூடிய அந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட இல்ல. காரணம் என்னன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு இருள். ஏன் வாழ்றேன், இந்த வாழ்க்கைனாலே இப்படிதானே, உங்களுக்கு நரகமா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒவ்வொரு நாளும் படி எடுத்து வைக்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. காரணம் என்னன்னா நீங்க இருளுக்குள்ளேயே இருக்கிறீங்க. சோ ஒரு மனுஷனை இருளுக்குள்ள கொண்டு போறது நம்பர் 1. முதலாவது, நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்குள்ள வரலன்னா நீங்க வாழ்க்கையில சில நேரத்துல இருளிலே இருந்துருவீங்க. நம்பர் 2, இரண்டாவதாக, எந்த தேவனுடைய பிள்ளை நீங்க பயப்படுறீங்களோ, எந்த தேவனுடைய பிள்ளை எதுக்காக பயப்படுறீங்களோ, இந்த பயம் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க கொண்டு போயிடும் சொல்லுங்க? உங்களை இருட்டுக்குள்ள கொண்டு போயிடும். உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுக்குள்ள. நான் சொல்றேன், நீங்க எதுக்கு பயப்படணும்? நீங்க எதுக்கு பயப்படணும்? நீங்க யாருக்கு பயப்படணும்? நாளைய தினத்தை குறித்து நீங்க ஏன் பயப்படணும்? இதுவரையிலும் நடத்தினார் அல்லவா, இதுவரையிலும் நடத்தினார் அல்லவா, இதுவரையிலும் சுமந்தார் அல்லவா, இதுவரையிலும் வியாதியிலிருந்து தூக்கினார் அல்லவா. நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நிச்சயமாய் சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாய் உங்கள் வெறுமையான படகுலே இயேசு ஏறுவார். நிச்சயமாய் உங்க படகு நிரம்பி வழிகிற படகாய் மாறும். பயப்படாத, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம், பயம் வேண்டாம். தைரியமாய் நிற்போம், தைரியமாய் எதிர்கொள்ளுவோம், தைரியமாய் கடந்து போவோம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு என்னோடும் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு மிஞ்சி ஒண்ணும் இல்ல, நம்முடைய முழங்காலுக்கு மிஞ்சி ஒண்ணும் இல்ல. நீங்க அழுதா ஆண்டவர் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டார். நீங்க முழங்கால் படியிட்டா ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காம இருக்க மாட்டார். உங்க முழங்காலுக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது. ஹல்லேலூயா.